ஹலோ மக்களே, வாங்க இன்னைக்கு எல்லாரும் டேக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எழுந்தோடனே வெளியே போயிட்டு சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கே இருக்கிற கிளைமேட்லாம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கிளைமேட்லேயே நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் போல். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் நம்ம பல் விளக்க ஆரம்பிச்சாச்சு. ஓரமாக நின்று வெளியே போகிறவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு சைட் லுக்கில் பார்த்துட்டு மீனை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வர வர கொஞ்சம் மீன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குங்க. இட்ஸ் வெரி ஹாப்பி சொல்லப்போனால். பட் ரொம்ப ஹாப்பி இல்லை. சீக்கிரமாக எல்லாமே சரியாயிரும் நம்புகிறேன். கொஞ்சம் நேரம் கார்ட்டூனை பார்த்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ராமஞ்சேரி 2 பேரும் சண்டை போடுறதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சண்டை போடுறானுங்கள மாசாக இருக்குது. நான் டாமா காமிக்க மறந்துட்டேன். என்ன பண்ணுறது, அங்கேருந்து கிளம்பி வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சைக்கிளில் தான் ஆரம்பித்தேன். என்னடா இவன் முறைச்சிட்டே போகிறான்னு. வேறு ஒன்றும் இல்லைங்க, கடுப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுதான் போகிற வழியில் ரோடு அப்படியே எம்டி ரோடாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் வரானுங்க, என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கு எப்பவுமே வழக்கம் போல் தான். ஏன்னா அப்போ தான் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து வாக் எசென்ஷியலுங்க. நீங்கள் வாக் பண்ணீங்களோ ரன்னிங் பண்ணுறோம், இட் இஸ் நாட் மேட்டர். ஏதோ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் உங்களை வந்து என்கேஜ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களால் வந்து உங்களோட ஒர்க்கை உங்களால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். நான் டெய்லி இது போகிறது வந்து எனக்காக, எல்லோரும் மோட்டிவேட் பண்ணுறேன். இட் பிகாஸ் ஆஃப் இது ஒரு நல்ல இதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 17.03 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் இது பண்ணேன். இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் லீவ். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்னாப் பண்ணிட்டேன். நல்லா தூக்கத்தை போட்டுட்டு எங்கள் அம்மா போய் கடையில் போய்ட்டு முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் கடைக்கு போய்ட்டு முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். என்னன்னு தெரிலங்க, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இந்த பேட்லாம் நான் வந்து ஒரு காலத்தில் நான் கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போது நான் வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். பேட் ஃபுல்லாகவே நாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இதை சரி பண்ணான்னு பார்த்தா அது ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. இப்போ கிட்டு வாங்குறதுக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வீடியோ எடிட்டிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ChatGPT கேட்டு தான் நானும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். நீங்கள் யாரும் ரெஸ்பாண்டும் பண்ணல. யாராச்சும் ஒரு லிங்க் அனுப்புவீங்க, இல்லை யாராச்சும் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்க, அதை வந்து பை பண்ணி படிக்கலாம் நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் யாருமே எதுவும் சஜஸ்ட் பண்ணல. நானும் யூடியூப்பை தேடுறேன், எதுவும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ நான் ChatGPT, DeepSeek அது மாதிரி கேட்டு ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம். அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க ஜிம்முக்கு ஈவினிங்காக. கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவன் பழமிட்ட பிறந்தேன்னு நினைக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் சிக்னலில் டிராஃபிக் போட்டு சாவடிக்கிறானுங்க. க்ரீன் சிக்னல் போட்டாலும் கிளம்ப மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்ணுறது. இன்றைக்கி ஜிம்முக்கு போய்ட்டு லெக் ஒர்க் அவுட் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்பிள் ஸ்குவாட் நான் எப்பவுமே ஒரு 5 sets போடுவேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்லோ அண்ட் மாடரேட்டாக வெயிட்டில் தான் ஆரம்பிக்கணும். எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஒரு பல்க் வெயிட்டில் ஆரம்பிக்காதீங்க. அப்புறம் லெக் ப்ரெஸ் மிஷினில் வந்து ஒரு 3 sets, 15, 12, 10 நல்லாவே வந்து இன்னுமே நீங்கள் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் 8 ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மிஷின் ஃப்ரண்ட் ஸ்குவாட்ஸ்னு ஒரு 3 sets, 15, 12, 10. ஏன் மிஷின் ஃப்ரெண்ட் ஸ்குவாட்ஸ் போடுறேன்னா, அப்போ தான் ஃப்ரெண்ட் ஸ்குவாட்ஸ் வந்து உங்களோட ஃப்ரண்ட் லெக் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து சுமோ ஸ்குவாட் ஏன் நான் வந்து போடுறேன்னா, உங்களோட இன்னர் டை இருக்குல்ல, இன்னர் டையை வந்து ஆக்டிவேட் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறனா நல்லா ஃபுல்லாக உட்கார முடியல. பட் நீங்கள் வெயிட் கம்மியாக நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். கடைசியாக கண்டிஷன் செக் பார்க்கும்போது நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்டே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதான் கண்டிஷன் செக். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.